பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அன்பார்ந்த உறவுகளே, இந்த காணொளி மூலமாக நாங்கள் பார்க்க இருப்பது முஹம்மத் நாசிருத்தீன் அல்பானி ரஹிமஹுல்லா அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய அஹ்காமுல் ஜனாயிஸ் வபிதஉஹா என்ற புத்தகத்தின் முதலாவது பாடம் பார்க்க இருக்கிறோம். இதற்கு முன் நாங்கள் பதிவிட்டிருந்த வீடியோவிலே இந்த பாடத்தை பற்றி, இந்த புத்தகத்தை பற்றிய ஒரு சுருக்கமான அறிமுகத்தை தந்திருக்கிறோம். அந்த வீடியோவை பார்க்க முடியாதவர்கள் கீழே இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய லிங்கினை கிளிக் செய்து அதை முழுமையாக பார்த்துவிட்டு வாருங்கள். இப்பொழுது நாங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகலாம். முஹம்மத் நாசிருத்தீன் அல்பானி ரஹிமஹுல்லா ஜனாசாவின் சட்டங்கள் சம்பந்தமாக எழுதியிருக்கக்கூடிய இந்த புத்தகத்தின் முதலாவது பாடம் மா எஜிபு அலல் மரீத், ஒரு நோயாளி கடைபிடிக்க வேண்டிய, அவசியம் செய்ய வேண்டிய விடயங்களை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறது. அதாவது, ஒருவர் இயற்கையாக மரணம் எய்த இருக்கின்ற ஒரு மனிதர் இயல்பாகவே நோய்வாய்ப்படக்கூடிய ஒரு இயல்பு மனிதர்களுக்கு மத்தியில் காணப்படுகிறது. அது குறிப்பிட்ட மாதங்களோ அல்லது சில காலங்களோ சில நாட்களோ இப்படியான அந்த நோய் ஏற்படக்கூடிய ஒரு இயல்பு காணப்படுகிறது. மரண தருவாயை நெருங்கி இருக்கின்ற ஒரு நோயை அடைந்த மனிதர் தன் மீது என்னென்ன விடயங்களை பொறுப்பாக எடுத்துக்கொண்டு, தன்னுடைய கடமைகளாக என்ன விடயங்களை எடுத்துக்கொண்டு முக்கியமாக அவர் செய்ய வேண்டிய விடயங்களைத்தான் இமாம் அவர்கள் 12 தலைப்புகளாக இதிலே கலந்துரையாடி இருக்கிறார்கள். எங்களுடைய ஜனாசாவின் சட்டங்கள் சம்பந்தமான பாடத்திலே இன்றைக்கு நாங்க பார்க்க இருக்கிறது முதலாவதாக மா எஜிபு அலல் மரீத், ஒரு நோயாளிக்கு கடமையான விடயங்கள் என்னங்கிற விஷயத்தை தான் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். எங்களுக்கு தெரியும், இயற்கையாக மரணம் எய்தக்கூடியவர்கள் கடைசி தருவாயிலே நோயடைந்தவர்களாக, நோயுள்ளவர்களாக இருப்பார்கள். இந்த சந்தர்ப்பத்துல என்னென்ன விஷயங்கள் அவங்க செய்யறது கடமையாக இருக்கிறதுங்கிறது தான் இந்த பாடத்துல பேசப்பட இருக்கிறது. முதலாவதாக நாங்க பார்த்தோம்னு சொன்னா, அலல் மரீதி ஐயர்தா பிகலா இல்லா வயஸ்பிர அலா கதரிஹி வயுஹ்சினு வன்ன பிரப்பிஹி வதாலிக்கு ஹைருன் லஹு. ஒரு நோயாளி என்ன செய்யணும்னு சொன்னா, அவருக்கு கடமையாகும் அல்லாஹ்வினுடைய கலா கதிர பொருந்தி கொண்டு, அல்லாஹுவினுடைய அந்த கலா கதிர ஏற்று பொறுமையோட இருந்து, அல்லாஹ்வினுடைய எண்ணத்தை, அல்லாஹின் மீதான எண்ணத்தை அழகானதாக ஆக்கிக் கொள்ள வேண்டியது கடமையாக இருக்கிறது. அவ்வாறு இருப்பதுதான் அந்த மனிதருக்கு சிறந்தது. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவங்க சொன்னாங்க, அஜபன் லி அம்ரில் மூமின், ஒரு மூமினுடைய விடயத்தை பார்த்து நான் ஆச்சரியப்படுகிறேன். இன்ன அம்ரஹு குல்லஹு ஹைருன், அவனுடைய எல்லா விடயமுமே நலவாகத்தான் இருக்குது. வலைசதாக்கல் யஹதின் இல்ல லில் முஃமினி இன் அசாபத்ஹு சர்ரா ஷக்கர ஃபகான ஹைரன் லஹு வ இன் அசாபத்ஹு தர்ராஉ சபர ஃபகான ஹைரன் லஹு. இப்ப நபி அவங்க சொல்லக்கூடிய அந்த ஹதீஸ்ல நாங்க பார்த்தோம்னு சொன்னா, ஒரு மூமினுடைய விடயத்தை பார்த்து நான் ஆச்சரியப்படுகிறேன். அவனுக்கு அனைத்து விடயமும் நலவாகவே அமைகிறது. அவன் ஒரு கெடுதி அடைந்து விட்டால் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துகிறான், ஃபகான ஹைரன் லஹு, அது அவனுக்கு நலவாக அமைகிறது. அதுபோல அவனுக்கு ஒரு தீங்கு ஏற்படுமாக இருந்தால் அவன் பொறுமை காக்கிறான், அதுவும் அவனுக்கு நலவாக அமைகிறது என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அது போல இன்னொரு ஹதீஸை நாங்க பார்த்தோம்னா, இமாம் அவங்க எழுதியிருக்கிறாங்க, லா யமூதன்ன அஹதுக்கும் இல்லா வஹுவ யுஹ்சினு வன்ன பில்லாஹி தஆலா, அல்லாஹு தாலாவின் மீது நல்லெண்ணத்தை வைத்தே தவிர உங்களை யாருமே மரணித்திட வேணாம். அப்படின்டா இந்த ஹதீஸ்ல நேரடி கருத்து நாங்க பார்த்தோம்னு சொன்னா, அல்லாஹ்விடம் நல்லெண்ணம் வைத்தவராக, அல்லாஹை பற்றி நல்லெண்ணம் வைத்தவராகத்தான் நாங்க ஒவ்வொருவருமே மரணிக்க வேண்டும் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக சொல்லப்பட்டிருக்குது. எனவேதான் இந்த விடயத்தை நாங்க பார்க்கிற சந்தர்ப்பத்துல ஒரு நோயாளி முதலாவதாக கடைபிடிக்க வேண்டிய ஒரு விடயம் இருக்குமாக இருந்தால், அந்த நோயாளி அல்லாஹ்வினுடைய கலா கதிர பொருந்தி கொண்டு அதிலே பொறுமையாக இருந்து அல்லாஹ்வினுடைய நாட்டத்திலே அல்லாஹுவை பற்றிய ஒரு நல்லெண்ணத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதுதான் முதலாவது அவர் செய்ய வேண்டிய விடயமாக இருக்கிறது. இரண்டாவதாக நாங்க பார்த்தோம்னு சொன்னா, இமாம் நாசிருத்தீன் அல்பான் ரஹிமஹுல்லா எழுதுறாங்க, என்பகி அலைஹி ஐயக்கூன பைனல் ஹௌஃபி வர்ரஜா யகாஃபு இகாப் அல்லாஹி அலா துனூபிஹி வயர்ஜு ரஹ்மத் ரப்பிஹி. அதுபோல இரண்டாவது விடயமாக அல்லாஹு தாலாவினுடைய ஹவுஃப்,
அடுத்ததாக இரண்டாவது விடயத்தை நாங்க பார்த்தோம்னு சொன்னா உங்களுக்கு பாக்கியலுமாக இருக்கும். என்பகை அலைஹி ஐயக்கூன பைனல் ஹௌஃபி வர்ரஜா யஹாஃபு இகாப் அல்லாஹி அலா துனூபிஹி வ யர்ஜு ரஹ்மத் ரப்பிஹி. இரண்டாவது விடயம் என்னன்னு சொன்னா, இந்த நோயாளி அதாவது மரணப்படுக்கையில் இருக்கக்கூடிய இந்த மனிதன் பைனல் ஹௌஃபி வர்ரஜா ஒரு அச்சத்துக்கும் ஆதரவுக்கும் இடைப்பட்ட நிலையில தன் மனதை ஆக்கி கொள்ள வேண்டும். அதுல நாங்க பார்த்தோம்னு சொன்னா யஹாஃபு இகாபல்லாஹி அலா துனூபி, அவர் செய்த பாவத்திற்காக அல்லாஹ் தண்டித்திடுவானே என்ற ஒரு பயமும், இறைவன் ரஹ்மத்துடையவனாக அவனுடைய ரஹ்மத்தை ஆதரவு வைத்த இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட நிலையை அவன் தன்னிலை உருவாக்கி கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இப்ப ஹதீஸ்ல நாங்க பார்த்தோம்னா ஹதீசி அனஸின் ரலியல்லாஹு அன்ஹு, அனஸ் ரலியல்லாஹுனுடைய ஹதீஸ்ல இது சொல்லப்பட்டிருக்குது. அன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹல அலா ஷாபின் வஹுவ பில் மௌத். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு தடவை என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ஒரு வாலிபர் மரணப்படுக்கையில இருந்த அந்த வாலிபரை நோய் விசாரிக்க சொல்லியிருந்தாங்க. அவங்கள்ட்ட போனாங்க. பகால கைஃப தஜிதுக்க, நீங்க எப்படி உணர்கிறீர்கள், எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. கால வல்லாஹி யா ரசூலல்லாஹ் இன்னி அர்ஜுல்லாஹ் வ இன்னி அகாஃபு துனூபி. அவர் சொல்றாரு, அந்த இளைஞர், எனக்கு அல்லாஹ்வினுடைய ஆதரவை நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன், என்றாலும் அல்லாஹ் நான் செய்த பாவத்திற்காக அல்லாஹ் தண்டிப்பானே என்ற பயமும் என்கிட்ட இருக்குதுன்றாரு. இப்போ கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா யஜ்தமியானி ஃபீ கல்பி அபதின் ஃபீ மிஸ்ல ஹாதல் மௌத்தினி இல்லா அஅதாஹு அல்லாஹு மா யர்ஜூ வ அமினஹு மிம்மா யகாஃபு. எந்த ஒரு அடியானினுடைய உள்ளத்துல இப்படியான ஒரு சிந்தனை, இப்படியான அதாவது ஒரு அச்சம் ஒன்று இருக்கணும், அல்லாஹினுடைய ரஹ்மத்தை ஆதரவு வைத்த அந்த நிலை இருக்குமோ, அவர் என்ன செய்வார் என்று சொன்னா, அல்லாஹ்விடத்துல ஆதரவு வைத்து எதிர்பார்த்ததை அல்லாஹு தாலா கொடுப்பான். அவர் பயப்பட்ட அந்த தண்டனையை விட்டும் அல்லாஹு தாலா அவரை பாதுகாப்பான் அப்படின்னு சொல்லி இந்த ஹதீஸ அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவித்திருக்கிறாங்க. எனவேதான் ஒரு நோயாளி மரணப்படுக்கையில் இருக்கக்கூடியவர் அவருடைய நிலைமைய, அல்லாஹினுடைய அச்சத்தை, அல்லாஹினுடைய தண்டனையை நினைத்து பயத்தோடும், அதுபோல அல்லாஹினுடைய ரஹ்மத்தை நினைத்து ஆதரவோடும் இரண்டுக்கும் நிலைப்பட்ட நிலையிலே இருக்க வேண்டும் என்பது இதிலே எங்களுக்கு விளங்கக்கூடியதாக இருக்கிறது. மூன்றாவது விடயத்தை நாங்க பார்த்தோம்னு சொன்னா, வமஹ்மா இஷ்தத்த பிஹில் மரது ஃபலா யஜூஸு லஹு யத்தமன்னல் மௌத லிஹதீஸி உம்மில் ஃபضல் ரலியல்லாஹு அன்ஹா. எவ்வளவுதான் நோய் வலி ஏற்பட்டாலும் அவர் மௌத்த ஆதரவு வைக்கிறது கூடாது. மரணப்படுக்கையில் இருக்கக்கூடியவருக்கு கடைசி டைம்ல கடுமையான நோயாக இருக்கிற சந்தர்ப்பத்துல அவசரமா மௌத்தானா நல்லமே அப்படின்ட்டு ஆதரவு வைக்கிறது கூடாது. ஹதீஸ்ல நாங்க பார்த்தோம்னு சொன்னா, உம்முல் ஃபதுல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய அந்த ஹதீஸ்ல ஒருத்தரவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சாச்சா அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நோய்வாய்ப்பட்டு மரணப்படுக்கையில இருந்த சந்தர்ப்பத்துல வாராங்க. தஹல அலைஹிம் அப்பாசு நம்ம ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷ்தகி ஃபதமன்னா அப்பாசு அல் மௌத. இதுல ஹதீஸ்ல சொல்லப்படுது, இப்ப அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அவங்களுடைய கடுமையான நோயின் காரணமாக நான் சீக்கிரமா மரணிச்சா நெல்லமே அப்படின்னு சொல்லி அவங்க ஆதரவு வைத்தாங்க. காலலஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த டைம்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, சாச்சாவே யா லா ததமன்னல் மௌத, நீங்க அவசரமா மரணம்னு ஆதரவு வைக்காதீங்க. நீங்க நல்லவராக இருந்தீங்க என்று சொன்னா நீங்க மரணத்தை பிற்படுத்துறது உங்களுடைய நலவுகளை அதிகரிப்பதற்கு காரணமாக இருக்கும். அது போல வைவியாக இருந்தால், நீங்க ஒரு பாவியாக இருந்தால் மரணம் அந்த பிற்படுத்தக்கூடிய அந்த நேரம் நீங்க உங்களுடைய பாவத்தை உணர்ந்து அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பை கேட்பதற்கான ஒரு சந்தர்ப்பமாக இருக்கும். எனவேதான் நீங்க எனக்கு அவசரமாக மரணம் வர வேண்டும் என்ற ஆதரவு வைக்காதீர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனவேதான் ஒரு நோயாளியாக இருக்கக்கூடியவர் தன்னுடைய நோயினுடைய வலிமை தாங்க முடியாமல் எனக்கு மௌத்து வந்தா நெல்லம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை கொண்டு வருவது என்பது இஸ்லாமிய முறைப்படி கூடாதுங்கிறத நாங்க இதுல பார்க்கலாம். இதுல இமாம் அவங்க இன்னொரு ஹதீஸையும் உள்ளடக்கி இருக்கிறாங்க. ஃபஇன் கான லா புத்த ஃபாயிலன் ஃபல்யகுல் அல்லாஹும்ம ஹ்யினி மா குந்தல் ஹயாத்து கைரன் லீ
வஃபனி இதா கானத்தில் வஃபாத்து கைரன் லீ. அவர் எப்படி அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்வார் என்று சொன்னா, நான் உயிரோடு இருக்கிறது எனக்கு நலவாக இருந்தால் என்னை உயிருடன் வாழ வைத்து விடு, அப்படி இல்லாம நான் மரணிக்கிறது எனக்கு நலவாக இருக்கும் என்றால் என்னை மரணிக்க செய்து விடு அப்படின்னு சொல்லி துவா கேட்கலாம். அடுத்ததாக நான்காவது விடயத்தை நாங்க பார்த்தோம்னு சொன்னா, வைதா கான அலைஹி ஹுகூகுன் ஃபல்யுஅத்திஹா இலா அஸ்ஹாபிஹா இன் தயஸ்ஸர லஹு தாலிக வ இல்லா அவுஸா பிதாலிக. இவருக்கு மனிதர்களோடு நிறைவேற்ற வேண்டிய கடமைகள், உதாரணமாக கடன் போன்ற விடயங்கள் இருக்குமாக இருந்தால், கொடுக்கல் வாங்கல்கள் இருந்தால், அந்த கொடுக்கல் வாங்கல்களை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். அப்படி இல்லாத சந்தர்ப்பத்துல அதை நிறைவேற்றுவதற்கான ஒரு பொறுப்புதாரரை இவர் என்ன செய்யணும், நியமித்து விட வேண்டும். அதுபோல அப்படி இல்லாத சந்தர்ப்பத்துல அவுசா பிதாலிக்க, இந்த கடமைய, இந்த கடனை, இந்த கொடுக்கல் வாங்கலை நான் நிறைவேற்ற வேண்டி இருக்கிறது, இதை நிறைவேற்றி விடுங்கள் என்று வசியத்து செய்ய வேண்டும். ஏண்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்ல இருக்கிறாங்க, மன் கானத் இந்தஹு மத்லமத்துன் லி அஹீஹி மின் இர்திஹி அவ் மாலிஹி ஃபல்யுஅத்திஹா இலைஹி கப்ல ஐயத்தி யௌமுல் கியாமத்தி லா யுக்பலு ஃபீஹி தீனாருன் வலா திர்ஹமுன் இன் கான லஹு அமலுன் சாலிஹுன் உஹித மின்ஹு வ உஅதிய சாஹிபஹு. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு முஸ்லிம் என்ன செய்யறார், ஒரு தன்னுடைய சகோதரனுக்கு யாருக்காவது அநீதி இழைத்திருந்தா மறுமை நாள் வாரத்துக்கு முன்னால அவர் உயிரோட இருக்கக்குள்ளேயே அதை திருப்பி கொடுத்துடட்டும். அப்படி திருப்பி கொடுக்கலன்னு சொன்னா மறுமை நாளுல இப்ப இருக்கக்கூடிய இந்த சொத்து செல்வங்களை போல தீனாரோ திர்ஹமோ அல்லாஹ்விடத்துல ஏற்றுக்கொள்ளப்படாது. அதற்கு மாற்றமாக எது ஏற்றுக்கொள்ளப்படும் மறுமையில் என்று பார்த்தோம்டா, அவர்கிட்ட இருக்கக்கூடிய நல்லமல்கள் எடுக்கப்பட்டு மறுமை நாளிலே இவர்கிட்ட இருக்கக்கூடிய சொத்து செல்வங்கள், தீனார் திர்ஹம் போன்ற சொத்து செல்வங்கள் அல்லாஹ்விடத்துல கபூல் செய்யப்படாது. அப்படி இல்லாமல் இவர்கிட்ட இருக்கக்கூடிய நெல்லமல்கள் இவர்கிட்ட இருந்து எடுக்கப்பட்டு இவர் யாருக்கு அநியாயம் செய்திருந்தாரோ அவருக்கு கொடுக்கப்படும். அப்படி இல்லாம இவர்கிட்ட இந்த அநியாயம் செய்தவர் இருக்காரு தானே, அவர்கிட்ட இல்லம் யகுன் லஹு அமலுன் சாலிஹு, நல்ல அமல் இல்லைன்னு சொன்னா உஹித மின் ஸய்யிஆத்தி ஸாஹிபிஹி ஃபஹுமிலத் அலைஹி, அந்த அநியாயம் செய்யப்பட்டவர்கிட்ட இருக்கக்கூடிய பாவங்களை இவர் சுமந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படக்கூடியதாக இருக்கும். எனவேதான் ஒருத்தர் மரணப்படுக்கையிலே ஒரு நோயாளியாக இருக்கிறார் என்று சொன்னால் நான்காவதாக செய்ய வேண்டிய விடயம்தான் எங்களுக்கு இருக்கக்கூடிய மற்ற மக்களுடைய கடமைகள், அதுபோல உரிமைகள், கொடுக்கல் வாங்கல்கள் போன்றவற்றை நிறைவேற்றி கொள்ள வேண்டும் என்பது இந்த விடயத்தின் மூலமாக, ஹதீஸ்கள் மூலமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல இது சம்பந்தமாக வரக்கூடிய இன்னொரு ஹதீஸை நாங்க பார்த்தோம்டா, வகால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அததுரூன மல் முஃப்லிஸ், பங்கரோட்காரன் நம்ம சொல்லுவோம். முஃப்லிஸ் என்று சொன்னா பங்கரோட்காரன் என்பதை யார் என்பதை நீங்கள் அறிவீர்களா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க. காலு, அப்ப சஹாபாக்கள் சொன்னாங்க, அல் முஃப்லிசு ஃபீனா மன் லா திர்ஹம லஹு வலா மதாஉ, எந்த யாரிடத்துல பணம் இல்லாம பொருட்கள் இல்லாம இருக்குதோ அவங்க தான் பங்கரோட்காரால் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி அவங்க சொன்னாங்க, இன்னல் முஃப்லிஸ மின் உம்மதி யதி யௌமல் கியாமத்தி பி ஸலாத்தின் வ சியாமின் வ ஸகாத்தின் வ யதி கத் ஷதம ஹாதா வ கதஃப ஹாதா வ அகல மால ஹாதா வ ஸஃபக தம ஹாதா வ ضرب ஹாதா ஃபயுதி ஹாதா மின் ஹஸனாத்திஹி வ ஹாதா மின் ஹஸனாத்திஹி ஃபஇன் ஃபனியத் ஹஸனாத்துஹு قبل أن يقضي ما عليه أخذ من خطاياهم ஃபதுரிஹத் அலைஹி சும்ம துரிஹ ஃபின்னாரி நஊது பில்லாஹி மின்ஹா. என்னன்னு சொன்னா, இப்ப இந்த ஹதீஸ்ல சொல்லப்படுது, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, என்னுடைய சமூகத்துல இருக்கக்கூடிய பங்கரோட்காரன், நஷ்டமடைந்தவன் யாருண்டா, பணமோ பொருளோ இல்லாம இருக்கிற ஒருத்தர் அல்ல. உண்மையான ஒரு பங்கரோட்காரால் யாருண்டா, மறுமை நாள்ல அவர் என்ன செய்யப்படுவார், அல்லாஹ்விடத்துல விசாரணைக்காக நிறுத்தப்படுவார். அவர்கிட்ட மலைகள் அளவு பிரம்மாண்டமான நன்மைகளை இருக்கும். தொழுகை மூலமாக, நோன்பு மூலமாக, ஜகாத் மூலமாக இப்படின்னு சொல்லி
பல நன்மைகளை, அதைத்தான் சொல்றாங்க, பிரம்மாண்டமான நன்மைகளை அவர் கொண்டு வந்திருப்பார் என்றாலும் அவர் ஒருத்தரை நெஞ்சிருப்பார், சிரிப்பார். இல்லாட்டி இன்னொருத்தருக்கு அடித்திருப்பார், அல்லது ஒருவருடைய பொருளை அநியாயமாக எடுத்திருப்பார். அப்படியும் இல்லாம இன்னொருத்தருடைய இரத்தத்தை அநியாயமான முறையில சிந்த வைத்திருப்பார். எனவேதான் இந்த அநீதி இழைக்கப்பட்டவர்கள் எல்லாரும் என்ன செய்வாங்க என்று சொன்னா, அவர்களுடைய நல்லமல்களுடைய அந்த நன்மைகள்ல இருந்து யாருக்கு அநியாயம் செஞ்சாங்களோ அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஒரு கட்டத்துல இவங்கள்ட்ட எந்த நன்மைகளும் இல்லாத சந்தர்ப்பத்திலே அந்த அநியாயம் செய்யப்பட்டவருடைய தீமைகளை சுமக்க வேண்டியவர் கட்டாயத்துல இவங்க மாறுவாங்கங்கிற விஷயத்த இந்த ஹதீஸ் சொல்லப்பட்டிருக்குது. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சஹீஹுல் முஸ்லிம்ல வரக்கூடிய ஒரு ஹதீஸாகத்தான் இந்த ஹதீஸ் இருக்குது. அதுபோல இன்னும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எச்சரித்து சொன்னாங்க, மன் மாத அலைஹி தைனுன் ஃபலைஸ சும்ம தீனாருன் வலா திர்ஹமுன் வலாகின்னஹல் ஹஸனாத்து வஸய்யிஆத். யாரு கடனோட மரணிக்கிறாரோ மறுமையில அவங்கள்ட்ட காசோ பணமோ என்ன செய்யலா, கொடுக்க இயலா. காசை பணத்தை கொடுத்து மறுமையில அவர் அந்த கடனை நிறைவேற்ற முடியாது. என்றாலும் அவருடைய நல்லமல்களை, அவர் செஞ்சிருக்கக்கூடிய நல்லமல்கள் தீயமல்களை கொண்டுதான் அதை சரி செய்யணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இதுல இன்னொரு ஹதீஸையும் இமாம் அவங்க எழுதி இருக்கிறாங்க. நாங்க பார்த்தோம்னு சொன்னா ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹுடைய ஹதீஸ். இப்போ உஹதுடைய யுத்தம் வந்த சந்தர்ப்பத்துல என்னுடைய தந்தை தஆனி அபி மினல்லை, இரவுல அன்றிரவு என்னுடைய தந்தை என்ன செஞ்சாங்க, அழைத்தார்கள். அழைத்து ஃபக்கால சொன்னாங்க, மா உரானி இல்லாம குதூலன் ஃபி அவ்வலி மைய குதுலு மின் அஸ்ஹாபி நபியி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாளைக்கு நடக்க இருக்கிற உஹது யுத்தத்துல நான் தான் ஃபர்ஸ்ட்டுக்கு ஷஹீதாக விடுவேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். வஇன்னிலா அத்ருக்கு பஅதி அஅஸ்ஸு அலைய மின்க கைர நஃப்ஸி ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பின்னால எனக்கு விசுவாசத்துக்குரிய ஒருத்தராக உங்களை தான் பார்க்கிறேன். இன்ன அலைய தைனன் ஃபக்வி, எனக்கு கொஞ்சம் கடன் இருக்குது, எனவே நீங்க அந்த கடன்களை நிறைவேற்றி விடுங்கள். வஸ்தௌசி பி இஹ்வதிக கைரன், அது போல உங்களுடைய சகோதரர்களுக்கு மத்தியில உங்களோட சொத்துக்களை நீங்க நல்ல முறையில பிரிச்சு கொடுங்க என்று சொல்லி என்னஞ்சாங்க, வசிய செஞ்சு கொடுத்தாங்க. ஃபாஸ்பஹ்னா ஃபகான அவ்வள கத்தீலின், நாங்க காலை நேரத்தை அடைந்தோம். உஹது யுத்தத்துல முதன்மையாக கொலை ஷஹீதாக்கப்பட்ட ஒருத்தராக அவர் என்னுடைய தந்தை என்ன செஞ்சார், மாறினாருங்கிற விஷயத்த இந்த சம்பவம் சொல்லப்படுது. அப்ப இதுல பார்த்தோம்னு சொன்னா கடன்கிற விஷயம்ங்கிறது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. எனவேதான் ஒருத்தர் என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த நான்காவதாக நாங்க பார்த்த விஷயம் ஹுகூக்குல் இபாத், அது போல கொடுக்கல் வாங்கல்கள், அடியார்களுடைய தொடர்புபடக்கூடிய விடயங்கள் ஏதும் இருக்கும் என்று சொன்னா அதை நிறைவேற்றணும், அல்லது தன்னுடைய விசுவாசத்துக்குரியவர்களுடன் அதை நிறைவேற்றும்படி வசியத் செய்ய வேண்டும் என்பது ஒரு கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஐந்தாவதாக நாங்க பார்த்தோம் என்று சொன்னா, மரண தருவாயிலே நோயோடு இருக்கக்கூடியவர்கள் செய்ய வேண்டிய விடயத்தில் ஐந்தாவது வலா புத்த மினல் இஸ்திஜாலி பிமிஸ்லி ஹாதிஹில் வஸிய்யத் லிகௌலிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து ஐந்தாவது விடயத்தை நாங்க பார்த்தோம் என்று சொன்னா, மரண தருவாயில இருக்கக்கூடியவர்கள் அவங்க தாமதிக்காம அவசரமாக அவங்களுடைய வசியத்துகளை செய்து விடணும். இல்லாட்டி அவங்க அதனை எழுத்து மூலமாக என்ன செய்யணும், தன்வசம் எழுதி வைத்து கொள்ள வேண்டும் என்பதும் நபி அவர்கள் எங்களுக்கு காட்டிருக்கக்கூடிய வழிமுறையாக இருக்கிறது. இதுல நாங்க பார்த்தோம்னு சொன்னா, இதுல வரக்கூடிய ஒரு ஹதீஸ் தான், ஏதோ ஒரு முஸ்லிமான மனிதனுமே தான் செய்து இருக்கும் வசியத்தை அவனுடைய தலையணைக்கு கீழே எழுதி வைக்காத நிலையில் 2 தினங்களை கடத்துவதுங்கிறது அவனுக்கு கூடாது என்று சொல்லியிருக்கிறாங்க. இப்ப இந்த சம்பவத்தை நாங்க பார்த்தோம்னு சொன்னா, ஹக்கோ இம்ரைன் முஸ்லிமின் யபீத்து லைலத்தைனி வலஹு ஷைஉன் யுரீது யூஸிய ஃபீஹி இல்லா வஸியத்துஹு மக்தூபத்தன் இன்த ராஸிஹி. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயமும் இதுல பதிவு செய்யப்பட்டிருக்குது. மா மர்ரத் அலைய லைலத்துன் முந்து சமிஅத்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال ذلك இல்லா வஇந்தி வஸியதி. இதை நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட செவியுற்ற நாள்ல முதலாவது நாளை நான் அணிஞ்சிட்டேன், எனது வசியத்தை என் தலைக்கு கீழே எழுதி வைக்காமல் ஒரு நாளை கூட நான் கழிக்கல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து 6வது விடயமாக நாங்க பார்த்தோம்னு சொன்னா, வயஜிபு யூஸி லி அக்ரிபாயிஹி அல்லதீன லா யரிஸூன மின்ஹு லிகௌலிஹி தபாரக வ தஆலா. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல கூறின கட்டளையின் பிரகாரம்
அவருடைய அனந்தரம் பெறாத அவருடைய நெருங்கின உறவினர்களுக்கு அவர் வசியச் செய்வதாக இருந்தால் வசியச் செய்வதும் கடமையாகும். இப்ப குர்ஆன்ல நாங்க பார்த்தோம்னு சொன்னா அல்லாஹு தாலா குறிப்பிடுகிறான், குத்திப அலைக்கும் இதா ஹதர அஹதகுமுல் மௌத், உங்கள் ஒருத்தருக்கு மரணம் வருமாக இருந்தால் நீங்க என்ன செய்யுங்க, உங்களுடைய வசியத்துகளை எழுதி எழுதி கொடுங்க அப்படிங்கிற அந்த குர்ஆன் வசனத்தை நாங்க இதுக்கு என்ன செய்யலாம், ஆதாரமாக சொல்லலாம். அதுபோல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, அல்லாஹ் ஒவ்வொரு வாரிசுக்கும் உரிய பங்குகளை தெளிவுபடுத்திட்டான். எனவே வாரிசுரிமையிலே பங்கு பெறுபவர்களுக்கு வசியத்தை நாங்க என்ன செய்ய முடியாதுங்கிற விஷயத்தையும் அல்லாஹு தாலா குறிப்பிட்டிருக்கிறானுங்கிறதையும் நாங்க இதுல கவனிக்க வேண்டும். அதுபோல இந்த வசியத்துடைய விடயத்துல தான் ஒரு மரணப்படுக்கையில் இருக்கக்கூடியவர் கவனிக்க வேண்டிய 7வது விடயத்துல சொல்றாங்க, வலஹு யூசி பி சுலுசி மின் மாலிஹி வலா யஜூசு சியாதத்து அலைஹி, ஒருத்தர் தன்னுடைய இருக்கக்கூடிய சொத்துல 1/3 அதுக்கு மேற்பட்ட பகுதிகளை வசியச் செய்யறதுங்கிறது கூடாதுங்கிறத நாங்க பார்க்கலாம். இப்ப இதுக்கு ஹதீஸும் ஒன்று வந்திருக்குது. நாங்க பார்த்தோம்னு சொன்னா, குன்து மஅ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி ஹஜ்ஜத்தில் வதா, சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, நாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய இறுதி ஹஜ்ஜில் இருந்தோம். இப்ப மறைத்து மரதன், நான் ஒரு கடுமையான நோயாளியாக அஷ்ஃபைத்து மின்ஹு அலல் மௌத், நான் நினைச்சேன், அவர் சொல்றாரு, நான் என்ன செஞ்சேன், மரணம் நெருங்கும் அளவுக்கு கடுமையாக நோய்வாய்ப்பட்டிருந்தேன். அப்ப நபி அவர்கள் என்ன நோய் விசாரிக்க வந்தாங்க. ஆதனி ரசூலுல்லா, அப்ப நபி அவங்க என்னை நோய் விசாரிக்க வந்தாங்க. அப்ப நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொன்னேன், எனக்கு ஏராளமான சொத்துகள் இருக்குது. யா ரசூலல்லாஹ் இன்னலி மாலன் கசீரன் வலைஸ யருஸுனி இல்லா இப்னத்தன் லீ, எனக்கு அதிகமான சொத்து இருக்குது, எனக்கு ஒரே ஒரு மகளை தவிர வேறு வாரிசுகள் இல்லை. எனவே எனது சொத்துல 2/3 பகுதிகளை வசியத் செய்யட்டுமா என்று நபி அவங்கள்ட்ட கேட்ட சந்தர்ப்பத்துல நபி அவங்க சொன்னாங்கல்ல, நபி அவங்க என்ன செஞ்சாங்க, அப்படி செய்ய முடியாது என்று பதில் அளித்தாங்க. திருப்பி கேட்கிறாங்க, ரசூலுல்லா என்னுடைய சொத்துல நான் பாதியை வசியத் செய்யட்டுமான்னு வினவ, அதுக்கும் ரசூலுல்லா மறுத்து விட்டாங்க. 1/3 பகுதியை நான் வசியத்து செய்யட்டுமான்னு கேட்ட சந்தர்ப்பத்துல தான் 1/3 அதுவும் அதிகம்தான் என்று கூறிட்டு, சஅதே, நீங்க உன் வாரிசுகளை செல்வ நிலையில் விட்டுச் செல்வது அவர்களை வறியவர்களாக பொதுமக்களிடம் உதவி கேட்டு கையேந்தும் நிலையில் விட்டுச் செய்வதை விட உங்களுக்கு சிறந்தது என்று சொன்னாங்க. அப்ப அதுல நாங்க பார்த்தோம்னு சொன்னா, இப்ப வசியத் செய்யறேன்னு சொல்லிட்டு 1/3 பங்குக்கு அதிகமான ஒரு பங்கை நாங்க என்ன செய்யக்கூடாது, வசியத் செய்யக்கூடாது என்று சொன்னா குடும்பங்கள் என்ன செய்வாங்க, இவருடைய சொத்தை அனந்தரமாக பெறக்கூடியவர்கள் எந்த ஒன்றுமே இல்லாத ஒரு நிலை, மற்றவர்களிடம் கையேந்த வேண்டிய நிலை வந்துடும் என்பதற்காகத்தான் இந்த அறிவிப்பும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சொல்லப்பட்டிருக்குது. அதே போல நாங்க பார்த்தோம்னா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, இந்த விடயத்துல வசியச் செய்கிற விடயத்திலே 1/3 பங்கை விட்டுட்டு வதைத்து அன்னன்னாச கல்து மின சுலுசி இலர் ருபுஇ ஃபில் வசியா, 1/3 பகுதியை வசியச் செய்யறத விட்டுட்டு 4/1 ஆக்கிக் கொள்வதைத்தான் நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி இவங்க சொன்னாங்க. ஏண்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால் அஸ்-சுலுசு கஸீர், நபி அவங்க 1/3 பகுதி அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்கிற விஷயத்தையும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. இப்ப நாங்க 8வது விடயத்தை நாங்க பார்ப்போம்னு சொன்னா, வயுஷ்ஹிது அலா தாலிக ரஜுலைனி அதுலைனி முஸ்லிமைன், இப்ப வசியச் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்துல 2 பேரை சாட்சியாளராக நியமிக்கிறது, 2 பேரை சாட்சியாளராக நியமிக்க வேண்டும்ங்கிறதும் இந்த இடத்துல ஒரு கவனிக்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது. அதுலயும் நாங்க பார்த்தோம்னு சொன்னா முஸ்லிமான நீதம் செலுத்தக்கூடியவர்களாக அவங்க இருக்கணுங்கிற விஷயத்த இதுல வலியுறுத்தப்பட்டிருக்குது. குர்ஆன்லயும் நாங்க பார்த்தோம்னு சொன்னா சூரத்துல் மாயிதாவினுடைய வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு ஷஹாதத்து பைனிக்கும் இதா ஹதர அஹதகுமுல் மௌத், ஈமான் கொண்ட விசுவாசிகளே, உங்கள ஒருத்தருக்கு மரணம் நெருங்கிட்டா அவர் என்ன செய்யட்டும், அவர் வசியத்தை நீதமான 2 பேரை சாட்சியாக ஆக்கி கொண்டு செஞ்சு கொள்ளட்டும்ங்கிற விஷயத்த இந்த குர்ஆன் வசனத்துல நாங்க பார்க்கலுமாக இருக்கும். 9வது விடயத்தை நாங்க பார்த்தோம்னு சொன்னா, வசியத்துங்கிறது அனந்தரக்காரர்களான பெற்றோர்கள் உறவினர்களுக்கு தீங்கிழைக்க கூடாததாக இருக்க வேண்டும். அப்படி தீங்கிழைக்குமாக இருந்தால் அந்த வசியத்துங்கிறது
கூடாதுங்கிறது நாங்க பார்க்கலாம். குர்ஆன்ல கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்க ஏற்கனவே பார்த்தோம், மூன்றில் ஒரு பகுதியே வசியத் செய்யறது அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எனவேதான் அப்படியான விஷயங்களையும் இதுல கவனிக்க வேண்டும்ங்கிறத இமாம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. பத்தாவது விடயத்தை நாங்க பார்த்தோம்னு சொன்னா பயஹ்ருமுல் இத்ராரு ஃபில் வசிய்யா. இப்ப வசியத்துடைய விஷயத்துல ஹராமான முறையில அநியாயமான முறையில வசியத் செஞ்சிருந்தா அந்த வசியத்தை செல்லுபடியற்றதாக ஆக்க வேண்டும்ங்கிறதையும் கவனிக்க வேண்டும். இப்ப வசியத்தின் மூலமாக ஒரு பொருளையோ சொத்தையோ வழங்கி இருந்தாங்கன்னு சொன்னா அதை திருப்பி பெற வேண்டும்ங்கிறதும் இதுல கவனிக்கப்படுகிறது. ஏன்னு சொன்னா குர்ஆன்ல அனந்தரம் சம்பந்தமாக நிறைய விடயங்கள் பேசப்பட்டிருக்குது. இப்ப நாங்க இதுல பார்த்தோம்னு சொன்னா லிர்ரிஜாலி நஸீபும் மிம்மா தரக்கல் வாலிதானி வல்லக்ரபும் இந்த குர்ஆன் வசனங்கள். அதுபோல மிம்பாதி வசியத்தி யூசா பிஹா அவு தைன் கைர முதார் வசியத்தம் மினல்லாஹ்னு சொல்லப்படக்கூடிய இந்த வசனங்கள், அதுபோல ஹதீஸ்களும் இந்த விஷயத்தை உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறது. அதுபோல 11வது விஷயமாக அல் வசியா அல் ஜாயிரா பாத்திலத்துன் மருதூதத்துன், அநியாயமான வசியத்து ஏற்றுக்கொள்ளப்படாதுங்கிற விஷயம் அதுல சொல்லப்பட்டிருக்குது. அடுத்ததாக 12வது நாங்க பார்த்தோம்னு சொன்னா ஒருத்தர் வலமா கானல் காலிபு அலா கசீர் மின் நாஸ் ஃபி ஹாதா ஸமான் அல் இப்திதாஉ ஃபீ தீனிஹிம் லா சியமன் ஃபீமா யதஅல்லகு பில் ஜனாயிஸ். 12வதாக குறிப்பிட்ட விடயம் என்னன்னு சொன்னால், பெரும்பாலும் இந்த காலத்தில் ஜனாசாவோட சம்மந்தப்படுத்தி நிறைய பிதஅத்துகளை செய்கிறாங்க. அப்போ அந்த பிதஅத்துகளை விட்டு தவிர்த்திருக்கிறத நாங்கள் வற்புறுத்துறது, அதுபோல் அதை ஒரு வசியத்தாக செய்கிறது போன்ற விடயங்களை கவனிக்கணுங்கிறது தான் இறுதியாக இமாம் அவங்க பேசியிருக்கிறாங்க. இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு மீண்டும் இன்னும் ஒரு காணொளியூடாக சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.